புரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அந்த கோட் படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபு சார் வந்து எந்த ஒரு படத்திலும் கமிட் ஆகாம இவ்வளோ நாள் வந்து சும்மாவே இருக்காரு. அவரோட மனநிலை வந்து எப்படி சார் இருக்கும்? சரி அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா, பட்ஜெட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. இல்ல வெங்கட் பிரபுவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சினிமாவ வந்து ஒரு டுட்டோரியல் காலேஜ்ல படிக்கிற மாரி தான் அவங்க சினிமாவ டீல் பண்றாங்க. நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழிலும் நமக்கு வந்து ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது. வெங்கட் பிரபு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததே எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா, சினிமாவுல எந்த சின்சியாரிட்டியும் இல்லாம, சினிமாவை ஒரு விளையாட்டுத்தனமா நெனைக்கிற ஒரு டைரக்டர் யாருன்னா வெங்கட் பிரபு தான். எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு நாளைக்கு ரூ. 10,00,000 ஒரு நாள் படப்பிடிப்பு செலவு 10,00,000 ஆகிறதா கணக்குல வச்சுக்குவோம். அப்ப நீங்க ஒரு 10 மணி நேரம் படப்பிடிப்புக்கு 10,00,000. இப்ப 1 மணி நேரம் உங்களுக்கு படப்பிடிப்பு தாமதமானால், அந்த தயாரிப்பாளருக்கு ரூ. 1,00,000 நஷ்டம். இத எந்த டைரக்டர் மைண்ட்ல வச்சிருக்காரோ, அவரு தான் சரியான இயக்குனரா இருக்க முடியும். வெங்கட் பிரபுலாம் எப்படின்னா, ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. புரியுதா இல்லையா? இப்ப ஷூட்டிங் அந்த 10 மணி நேரம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் உட்காந்து கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அப்ப யாருடைய காசு விரயமாகுது? அப்ப உங்களுக்கு சம்பளம் குடுக்குற, உங்களை நம்பி பணம் முதலீடு செய்த தயாரிப்பாளர நெனச்சு பார்க்காம, படப்பிடிப்பு நேரத்துல கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா, நீங்கலாம் விளங்குவீங்களா? ஆனா அதையும் மீறி வெங்கட் பிரபு இவ்வளோ உயரம் வந்திருக்காரு. அதுக்கு அடுத்து இன்றைக்கு நீங்க கோட் படத்த எடுத்தீங்க. அது இது விஜயினுடைய கரியர்லயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவான படம் கோட்டு தான். இன்னும் சொல்லப்போனா அந்த கோட்டினுடைய வெற்றிங்கிறதெல்லாம், வணிக வெற்றிங்கிறதெல்லாம் ஒரு உலக அதிசயத்துக்கு ஒப்பான ஒரு விஷயம் தான். விஜய் என்கிற அவருடைய மாஸ் தான் அந்த படத்த ஓரளவுக்கு அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துச்சு. ஒரு மொக்க படம் தான் அது. அதுல மாற்றமே இல்ல. அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டீங்க. அந்த படம் கமர்ஷியலா ஹிட்ன்னு நம்ம சொல்லிக் கொண்டாலும், உங்கள நம்பி படம் கொடுக்க யாருமே தயாரா இல்ல. அதுதான் உண்மை. எந்த ஹீரோவும் உங்க இயக்கத்தில் நடிக்கிறதுக்கும் தயாரா இல்ல. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே சிவகார்த்திகேயன் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சத்யஜோதி உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் குடுத்துருக்காங்க. அப்ப இவர வச்சு நீங்க இந்த படம் எடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் சயன்ஸ் ஃபிக்ஷன் பண்றேன் அப்படின்ட்டு, அந்த கதை பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலம் எடுத்துக்கிறாரு. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு போயிருக்காங்க. 1 1/2 மாசம் இவருடைய டீம் போயிருக்காங்க. அங்க வந்து தயாரிப்பாளர் செலவுல ரூமு, மத்த செலவுகள் எல்லாமே பல லட்சம் காலி. ஆனா கதைய ஃபுல்லா பண்ணவே இல்ல. இப்ப மலேசியா போயிருக்காரு பெர்சனலா. போயிட்டு அங்கிருந்து சத்யஜோதிக்கு ஃபோன் போட்டு, என்னுடைய டீமுக்கு டிக்கெட் போட்டு நீங்க அனுப்புங்க. நான் டிஸ்கஷன் பண்ண